நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தேவே தேகேச்ச தேசேச்ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாம்யகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெல்லை சஹஸ்ரநாம மண்டலியின் சார்பாக தஞ்சை திருமீயச்சூர் க்ஷேத்திரத்திலே பல்வேறு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரங்கள் அடங்கிய புஸ்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. இன்றைய தினமானது பானு சப்தமி என்பதாக விசேஷமாக அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சப்தமி அமைந்திருக்கிறது. பஞ்ச சஹஸ்ரநாமங்கள் என்று இந்த புஸ்தகம் வெளியிடப்படுகிறது. இந்த நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி ஷண்மத ஸ்லோகங்கள் வகுப்பையும் நடத்தி கொண்டு வருகிறது. இன்னும் சில புஸ்தகங்களையும் தமிழிலே வெளியிட இருக்கிறார்கள். தேவாரம் சம்பந்தப்பட்டு இன்னும் பக்தி சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை வெளியிட இருக்கிறார்கள். இந்த நெல்லை என்பது, இந்த நெல்லுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. தமிழ்நாட்டில் இந்த நெல்லுங்கிறது பழமையான பல நெல் வகைகள் பயிரிடப்பட்டு வந்தன. தற்பொழுது விதை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது என்று சொல்கிறார்கள். சில பழமையான விதைகளை மறுபடியும் கண்டுபிடித்து காப்பாற்றி, சில நெல் வகைகள்லாம் இந்த கோபுர கலசத்தின் உள்ளே இருந்ததுங்கிறாங்க. கும்பாபிஷேக கோபுர கலசத்தின் உள்ளே இருந்ததுங்கிறாங்க. அப்படி கிடச்சதுங்கிறாங்க. மொத்தத்திலே அந்த நெற்களஞ்சியம் எல்லாம் இருக்கிறது. தஞ்சாவூர் ஜில்லா நெற்களஞ்சியம் என்றெல்லாம். அந்த நெல்லுங்கிறது சரீரத்திற்கு, அந்த அன்னம் என்பது புஷ்டியை அளிக்கிறது. அதுபோன்று ஆத்ம தரிசனம் என்பது வாழ்க்கையிலே நமக்கு புண்ணியத்தை அளிக்கிறது. அந்த நெல்லை நம்ம பயிரிடுவதற்கு நிறைய பயிர் பண்ணணும்னு சொல்லி அவசர கதியில் புது புது ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நிறைய நெல் விளைஞ்சது ஒன்று. இப்போ மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இயற்கை விவசாயம் பண்ணணும், மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றணும். அது உலகம் வெப்பம் ஆகுதல், குளோபல் வார்மிங், அதில் நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ரோடு அகலப்படுத்துறது முக்கியம்தான். ரோடு சௌகரியமாக அது நமக்கு வண்டி எல்லாம் போகிறதுக்கு ஏற்படுத்துறது முக்கியம்தான். ஆனால் அந்த ரோடு ஓரமாக இருந்த மரங்கள் மாயமாறதும் ஒரு கவனத்திற்குரிய விஷயம், கவலைக்குரிய விஷயம். ஆகவே வளர்ச்சி என்று நாம் சிந்திக்கும் பொழுது பாதுகாப்பு, இயற்கையை பாதுகாத்தல், இவைகளும் முக்கியம். ஆகவே வளர்ச்சி என்பது அது குணங்கள் குறையாத வளர்ச்சியாக, நீண்ட காலத்திற்கும் பாதுகாப்பை அளிக்கக்கூடிய வளர்ச்சியாக அமைய வேண்டும். அதற்கு மக்களுடைய விழிப்புணர்வும் மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. சௌக்கியம் என்பது மக்களுக்கு தேவை, அதிலே சந்தேகமில்லை. உதவி என்பது தேவை, அதிலேயும் சந்தேகமில்லை. உதவி என்பது சோம்பேறித்தனத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏழ்மையை போக்குவதற்காக உதவி என்பது தேவை. வாய்ப்பை அளிப்பதற்காக உதவி என்பது தேவை. ஆகவே அந்த கடன் உதவியாக இருக்கட்டும், மற்றும் நாம் எதை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவியாக இருக்கட்டும், இலவசங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்,
மக்கள் மத்தியிலே மக்களுடைய சக்தி, மக்களுடைய உழைக்கக்கூடிய மனோபாவம் குறையாத விதத்திலே உதவிகளும் இருக்க வேண்டும், நாம் உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகமும் மக்களிடத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீண்ட நாளைக்கு நம்முடைய தேசம், நம்முடைய கலாச்சாரம் சிறப்பான முறையிலே செயல்பட முடியும். ஆகவே இந்த நெல்லை காப்பது இருக்கும்போது அந்த நெல்லை மக்கள் காப்பது ஒன்றும், மகேசனே காத்தார். அந்த இறைவனே வேதசர்மா என்கிற பக்தருக்காக அந்த மழையிலிருந்து வேலி அமைத்து அந்த திருநெல்வேலியிலே சாலிவாட்டீஸ்வரம் என்று அதற்கு பெயர், தட்சிண காஞ்சி என்று திருநெல்வேலிக்கு பெயர். அந்த புராணத்திலே அந்த குறிப்பெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சாலிவாட்டீஸ்வரம் என்பது தமிழை, சைவத்தை, சைவ சித்தாந்தத்தை, பல்வேறு நம்முடைய பாரம்பரியமான கலாச்சாரத்தை பாதுகாத்த பூமி. 1926 25, 26 மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளிலே நம்முடைய மகா பெரியவர்கள் பல காலம் தங்கி அந்த பாபநாசம் என்கிற அந்த தீர்த்தத்திலேயும் பாண தீர்த்தத்திலேயும் சரி, அங்கிருந்த ஜமீன்தார் அதற்காக அந்த மலைப்பாதைகளெல்லாம் சீர்படுத்தி அழகுபடுத்தி அந்த பெரியவாருடைய யாத்திரை முகாம் அங்கு வரும்படியாக செய்து அவர்கள் தீர்த்தமாடி பெரியவர்கள் அந்த கனடியன் கால்வாய் என்பதை பற்றியெல்லாம் சிறப்பாக அவர்கள் எடுத்து சொல்லி ஜபங்களுடைய முக்கியத்துவத்தை, அந்த அனுஷ்டானத்தின் மூலமாக ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது, மற்றவர்களுக்கும் ராஜா முதற்கொண்டு எல்லோருக்கும் நல்லது எப்படி அமைகிறது என்பதை அந்த கனடியன் கால்வாய் என்கிற அந்த கால்வாயினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அந்த தாமிரபரணி என்பது ஒரு புராணங்களிலேயே சொல்லப்பட்ட ஒரு புண்ணிய தீர்த்தம். அந்த ஜோதிர்லிங்க க்ஷேத்திர மகிமையை ஆதிசங்கர பகவத்பாதர்கள் சொல்லும் பொழுது ஸ்ரீ தாமிரபரணி ஜலராசி யோகே என்பதாக அந்த சேது என்கிற அந்த பாலத்தை பற்றியும் குறிப்பிடுகிறார். நிபத்திய சேத்தும் என்று குறிப்பிடுகிறார். தற்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாக ராமநவமி தினத்தன்று அந்த பிரதான மந்திரி அவர்கள் அந்த ஸ்ரீலங்காவிலிருந்து ராமேஸ்வரம் வரும்பொழுது அந்த சேத்துவனுடைய தரிசனத்தை செய்த படங்களும் வெளிவந்திருக்கின்றன. அந்த சேத்துவனுடைய மகாத்மியம் பல ஸ்லோகங்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இது போன்ற பல பிரதேசங்கள், சுசீந்திரம், நாகர்கோவில், இதுபோல் பல இடத்திலேயும் நம்முடைய தர்மத்தினுடைய சிறப்பான ஒரு பாரம்பரியத்தை மக்கள் பிரச்சாரம் செய்து உற்சவங்களை செய்து கொண்டாடி வருகிறார்கள். அந்த நெல்லையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனமானது நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி. அந்த காலத்திலே சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் போன்றவைகள்லாம் ஆறுமுக நாவலர் போன்றவர்களுடைய புஸ்தகங்களை எல்லாம் பதிப்பித்து பல கோவில்களிலேயும் அதை மக்கள் பார்வைக்கு, மக்கள் உபயோகத்திற்கு அதை வைத்து அந்த சிறந்த தொண்டை நெல்லை மக்கள் பல காலமாக செய்து வருவது உலகம் அறிந்தது. இந்த விதத்திலே அந்த சஹஸ்ரநாம மண்டலியினுடைய சார்பாக பல தர்ம பிரச்சாரங்களை செய்து அதனுடைய ஒரு பகுதியாக அந்த 12 திருமுறைகளை சார்ந்த பல பதிகங்களை பதிப்பிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மண்டலி பெற்றிருக்கிறது. பல சஹஸ்ரநாமங்களையும் அவர்கள்
பஞ்ச சஹஸ்ரநாமங்களையும் வெளியிடுகிறார்கள். இப்படி அந்த பதிப்புகள் மக்கள் மத்தியிலே தர்ம சிந்தனையை பதிய வைப்பதற்கு, அந்த பதியம் என்று விவசாயத்தில் இருக்கிறது, இந்த பக்தியில் பதிகங்கள், பல ஸ்தோத்திரங்கள், ஆதிசங்கராச்சாரியார் எழுதிய பல ஸ்தோத்திரங்களையும் அது ஆங்கில எழுத்திலேயும் சரி, தேவநாகரி எழுத்திலேயும் சரி, தமிழிலேயும் அந்த உச்சாரணத்திற்கு தகுந்தாற்போல் அந்த குறிப்புகளுடன் மேற்குறிப்புகளுடன் சேர்த்து சிறப்பாக வெளியிடுகிறார்கள். அதற்கு ஸ்ரீமுகம் அளிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியானது இன்றைய தினம் திருமீயச்சூரிலே நம்முடைய காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய வேளாங்குறிச்சி ஆதீனம் பல கோவில்களை அங்கு அவர்கள் நிர்வாகம் செய்து வருகிறார்கள். தற்பொழுது ஒரு சிறப்பாக திருப்படியெல்லாம் பெரிய கோவிலே செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் காஞ்சிபுரத்திலே வந்து ஆதீனம் அவர்கள் சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இதையெல்லாம் வந்து நமக்கு காஞ்சிபுரத்திலே எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியிலே மதுராம்பிகாநாத பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகளும், டெம்பிள் சிட்டி மதுரை சுப்புராமன் அவர்களும், இன்னும் பல பக்தர்களும் கலந்து கொள்கிறார்கள். இது போன்ற நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய பல முயற்சிகள் நாட்டில் நடைபெறுவதன் மூலமாக லௌகீகமாகவும் ஒரு புறம் தேசம் வளர்ச்சியை பெறும் பொழுது குடும்ப வாழ்க்கை முறைகள், ஆரோக்கியமான குழந்தைகள், ஆரோக்கிய சிந்தனையுடன் நல்ல சிந்தனையுடன் வளரக்கூடிய குழந்தைகள், சமுதாயத்திலே வேற்றுமையிலே ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்து மதத்திலே அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவரவருடைய தனித்தன்மையும் பாதுகாத்து கொண்டு தேசத்திற்கும் தர்மத்திற்கும் சேவையை புரிதல், இது போன்ற நல்ல பணிகளை செய்வதற்கு இந்த திருமீயச்சூரானது சென்னை இன்னும் பல ஊர்களிலிருந்து பக்தர்களை ஆக்கர்ஷித்து லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமி வருஷிப்பது, மேகம் என்றால் வருஷிப்பது, மழை பொழிவது, இது போன்று அந்த விவாகம் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய பல இளைஞர் சமுதாயத்திற்கு, புருஷர் ஸ்திரீகள் இரண்டு பேருக்கும் அங்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அந்த விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சமுதாயத்திலே அந்த ஒரு பணியானது இன்றைக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. படிப்பு இருந்தாலும் பணம் இருந்தாலும் பண்பும் பாரம்பரியமும் கூடிய குடும்ப வாழ்க்கை முறை, ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை முறை என்பது அமைவது இறைவனுடைய அனுகிரகத்தை பெரிதும் சார்ந்திருக்கிறது. ஆகவே சமுதாயத்திலே அந்த காலத்திலே நம்முடைய பெரியவர்களெல்லாம் எளிமையான திருமணம், பாரம்பரியமான திருமணம், ஒற்றுமை, மரியாதை, நாகரீகத்துடன் கூடிய அந்த திருமண ஏற்பாட்டினை, விவாகத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். பல விவாகங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். திருமாங்கல்யம், இன்னும் பல உதவிகளை கூறப்படவை இதெல்லாம் அளித்து ஆசீர்வாதங்களையும் அளித்து அவர்களுக்கு ஆதரவையும் அளித்து அந்த குடும்பம் என்கிற ஒரு ஏற்பாடு நம்முடைய நாட்டிலே சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய புதுப்பெரியவர்கள்
ஒரு ஜாதக பரிவர்த்தனை என்கிற ஒரு ஏற்பாட்டை ஆரம்பித்து அந்த ஜாதக பரிவர்த்தனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை விவாக உதவிக்காக, திருமண உதவிக்காக அவர்கள் அளித்து 3000த்திற்கும் மேற்பட்ட கல்யாணங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலே மகாபெரிவர்களுடைய முன்னிலையிலே, அந்த புதுப்பெரிவார்களுடைய ஏற்பாட்டிலே ஏகாம்பரநாதர் கோவிலேயும், பிறகு கச்சபேஸ்வரர் கோவிலேயும், பிறகு காமாட்சி அம்மன் சத்திரம் அன்னதான கூடம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடத்திலேயும் இப்படி 100 கல்யாணங்கள், இது 60 கல்யாணங்கள், இப்படி வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்த ஆனால் தம்பதிகள் இருவரும் ஒரே சமுதாயத்தை சார்ந்த, இப்படி அந்த பாரம்பரியமான அந்த குடும்ப ஏற்பாட்டின் மூலமாக அந்த வரன் வதுக்கள் தேர்வு செய்யப்பட்டு, அதே சமயத்திலே பல்வேறு சமுதாய மக்களுக்கும் உதவிகளை செய்து அவரவர்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வுடன் அந்த பெரியவர்களுடைய சந்நிதியிலேயே அந்த விவாகங்கள் நடைபெற்றது. அந்த குரு அனுகிரகத்துடன் நடைபெற்றது. ஆகவே நம்முடைய நாட்டிலே விஞ்ஞானம் வளர்கிறது, வசதிகள் வளர்கின்றன, ஆசைகளும் ஒருபுறம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே பேராசையும் நிராசையும் இல்லாமல் பொறுப்பான, பொறுமையுடன் கூடிய, பெருமையும் பாதுகாக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை முறையை அமைவதற்கு வெவ்வேறு சமுதாய சங்கங்களும் இதிலே கவனம் செலுத்தி, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்கின்றன. அது வீடு வேணும், நிலம் வேணும், உத்தியோகம் வேணும், இதெல்லாம் லௌகிகமான தேவைகள். ரோடு வேணும் கிராமத்துக்கு, இதெல்லாம் சரி. அதோடு சேர்ந்து ஒவ்வொரு சமுதாய சங்கத்திலேயும் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய பெரியோர்களை அதை உறுப்பினர்களாக வைத்து, அவள் கோயிலுக்கு போகிறாங்களா, நல்ல சாப்பாடு பழக்க வழக்கம் இருக்கா, தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் அந்த இளைஞர்களை தயார் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு ஒவ்வொரு சமுதாய சங்கத்திலேயும் அமைப்பதன் மூலமாக இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பொதுமக்கள் நேரத்திலே சரியாக பெறுவதற்கு முயற்சியும் தேவை, பிரார்த்தனைகளும் தேவை. மனித வாழ்க்கையிலே முயற்சி மாத்திரம் இருந்து வழிபாடு இல்லாமல், பிரார்த்தனைகள் இல்லாமல் இருந்தாலும் அதுவும் பூர்த்தியாகாது. பிரார்த்தனை மாத்திரம் செய்கிறேன், வேண்டுதல் மாத்திரம் இருக்கிறது என்று முயற்சி செய்யாமல் இருந்தாலும் அதுவும் பூர்த்தியாகாது. ஆகவே பிரார்த்தனையும் பிரயத்தனமும் சேர்ந்து சிறந்த ஒரு இந்து சமுதாயம், சிறந்த இந்திய பிரஜைகள், இதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய 140 கோடி போன்ற பெருந்தொகை கொண்ட இந்த நாட்டிலே அமைதி ஏற்படுவதற்கு, அந்யோன்யமான நல்ல ஒரு அபிமானங்கள், அன்பு வளர்வதற்கு, தம்பதிகள் மத்தியிலே அந்யோன்யமான ஒரு பொறுப்புணர்வு வளர்வதற்கு இந்த அம்பாளுடைய அனுகிரகம், லலிதாம்பிகையினுடைய அனுகிரகம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் இன்றைய தினம் விசேஷமான நன்னாள். பானு சப்தமி என்று ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் எப்படி ரத சப்தமி விசேஷமோ அதுபோன்று நல்ல நன்னாள். இந்த நன்னாளிலே இந்த வேளாங்குறிச்சி ஆதீனத்தினுடைய ஏற்பாட்டிலே நெல்லை சஹஸ்ரநாம மண்டலியினுடைய பங்களிப்பாக, அதேபோன்று சிவாகம பிரவீண முனைவர் ராஜசேகர சிவாச்சாரியார் அவருடைய உபன்யாசமும் இதிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்படி இதன் மூலம் சாயங்காலத்திலே நைக்குள தரிசனம் என்று அதையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவானது சிறப்பாக அமைந்து, லலிதேதி சுதாபூர மாதுரி சோர மம்பிகே,
தவ நாமாஸ்தி எத் தேன ஜிஹ்வாமே மதுமத்தமா என்பதாக ஆதிசங்கர பகவத் பாதர்கள் அந்த லலிதா என்கிற வார்த்தையை பற்றி, சப்தத்தை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்கிறார்கள். அது அமிர்தத்தையும் விட ஒரு இனிமையானது என்பதாக அந்த லலிதா என்கிற சப்தத்தை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த லலிதமான கலைகளை, லலிதமான அந்த அபிப்பிராயங்களை அந்த லலிதா அம்பிகையினுடைய அருளோடு பக்தர்கள் பெற்று மேன்மேலும் இந்த கைங்கரியங்கள், சேவைகள் வளர்ந்து அனைவருக்கும் நல்லது கிடைப்பதற்கு லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமியை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.